வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயை தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். காரணம், கொத்தவரங்காய் செடி ஒரு மிகச்சிறந்த வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் விளங்குகிறது. ஒவ்வாமையை கொத்தவரங்காய் நமக்கு சரி பண்ணுது, மூட்டு வலியை சரி பண்ணுது, நமக்கு இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே கொத்தவரங்காய் சரி பண்ணிடும். பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு குறைத்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் மேலும் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்குது அப்படின்றதாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள்லாம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவாக கொத்தவரங்காய் இருக்குது. யாரெல்லாம் தங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் வெகு விரைவில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய உணவுகளை கொத்தவரங்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைவாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தரதால கொத்தவரங்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கிறது கண்ட்ரோல் ஆகும். இதன் மூலமாக அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய தீமை விளைக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதால ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் எடை மென்மேலும் வெயிட் ஆகாமல் நீங்கள் தடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைத்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். ரத்த சோகை சரியாவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். உடலின் அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் சரியான நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களினுடைய குறைபாடுகளால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படுது. ரத்த சோகை நோய் இருக்கிறவங்கள கொத்தவரங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த ரத்த சோகையை நீங்கி தங்களுடைய உடலை மீண்டும் ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். கொத்தவரங்காய் சாப்பிடும் போது ரத்தம் நம்மளுடைய உடலில் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக ரத்த அணுக்களும் அதிகரிக்கப்படும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நமக்கு அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை மட்டுமல்ல, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நார் சத்து நிறைந்தது கொத்தவரங்காய். நாம சாப்பிடக்கூடிய உணவுல நார் சத்து இருக்கிறது மிகவும் அவசியம். நார் சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காய் அதிக அளவு புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார் சத்துக்களை கொண்டிருக்கிறதால நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக கொலஸ்ட்ராலையும் நம்ம குறைச்சிக்கலாம். செரிமானத்தையும் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். அன்றாடம் நாம வெளியில செல்லும் பொழுது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்றோம். இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் காப்பது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன், இம்யூன் சிஸ்டம் நமக்கு கரெக்டாக இருக்கணும், இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திடும். சீசனாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடி பலவிதமான நோய்கள் நமக்கு ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு திறனை இன்னும் வலுவாக, இம்யூன் சிஸ்டத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். சரும நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நமது சருமம் எனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோலை நமது உடலை பாதுகாக்கிறதோடு நமது அழகிய தோற்றத்துக்கும் அந்த சருமம் தான் உதவிகரமாக இருக்கு. கொத்தவரங்காயில் சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகுந்த உதவி புரியும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வேதிப்பொருள்கள் சேதப்படைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கிடும். அதாவது டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை எல்லாத்தையுமே நமக்கு கொத்தவரங்காய் நீக்கிடும். அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவற்றையும் ஏற்படாமல் கொத்தவரங்காய் தான் நமக்கு தடுக்கும். ஸோ அப்போ நம்ம சருமத்தில் எந்த விதமான கரும்புள்ளிகளும் இருக்காது, கண் கருவளையங்கள் இருக்காது, முகப்பொருட்கள் இருக்காது. சருமம் நமக்கு தூய்மையாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டை நமக்கு பார்த்தோம்னா இருக்கும். தோல் சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல் சருமம் மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். மலச்சிக்கல் சரியாவதற்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்ததில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில நார் சத்து அதிகம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் தொடர்ந்து கொத்தவரங்காய் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது, பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ சேர்த்துக்கொள்ளும் போது கடுமையான மலச்சிக்கல் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம்,
மலச்சிக்கல், செரிமானம், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு செரிமான அமிலங்கள்லாம் சரியாக சுரக்கிறதால செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். பற்கள் மற்றும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கால்சியம் சத்து தான் என்ன பண்ண முடியும்னா பற்கள் மற்றும் எலும்புகளை பலப்படுத்தும். இந்த கால்சியம் சத்து உடல்ல பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமாக இருக்கு அப்படின்றதால கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நமக்கு நம்ம இந்த பற்களையும் எலும்புகளையும் பலப்படுத்தும். வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது இரு தடவை இந்த கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம், கொத்தவரங்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கிறதால பற்கள், அதாவது ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகள் வலுவிழுந்து போகிறதன் காரணமாக பற்கள் ஆடுவது, பற்களில் கிருமிகள் இருக்கிறது, இது போல எல்லாத்தையும் கியூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்மளுடைய எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். இதய நோய்கள் நமக்கு தீர்ந்து போவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு கொலஸ்ட்ரால்கள் அதிகமாக இருக்கிறதால, வெயிட் நம்ம அதிகமாக இருக்கிறதால நமக்கு ஏற்படும். இந்த இதய நோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் கொண்டவர்கள்லாம் இயற்கை உணவுகளாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொத்தவரங்காய் நம்மளுடைய இதயத்திற்கு நன்மை அளிக்கும். கொத்தவரங்காயில் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக நம்ம குறைத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது மாரடைப்பு, பக்கவாதம் எதுவும் ஏற்படாது. இதய தமனிகள் உங்களுக்கு வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எதுவுமே இல்லாமல் நிறைய பிரச்சனை உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இல்லாமல் நலமோடு நீங்கள் வாழ்வீங்க. மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய் நம்முடைய உணவுகள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நமக்கு நீங்கி போகிறதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலுமே ஒரு மாதிரியான அவசரத்தன்மையாக இருக்கிறது சிலருக்கெல்லாம் பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்கிறவங்க, படபடப்பாக இருக்கிறவங்க, தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்த செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்குது, நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கிறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உடல் மற்றும் மனம் இரண்டுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கொத்தவரங்காய் சாப்பிடும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா மன அழுத்தமே இருக்காது. அப்போ அந்த கவலை, மன அழுத்தம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நமது நாட்டில் பல வகையான காய்கறிகள் விளையுது. இதில் ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் நம்ம அன்றாடம் அனைவரும் உணவுகள் பயன்படுத்துகிறோம். அதிகம் மக்களால் உண்ணப்படாத ஒரு சில காய்கறி வகைகளில் கொத்தவரங்காயும் இருக்குது. ஆனால் கொத்தவரங்காய் நிறைய பேருக்கு தெரியாமல் போனாலும் நிறைய மருத்துவன்மைகளையும் கொத்தவரங்காய் கொண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவில் குறிப்பிடுறோம். ஸோ கொத்தவரங்காய் பல பேருக்கு இருக்கிறது தெரியாது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளையும் அதனால் தெரியாமல் போயிருக்கும். கொத்தவரங்காய் பல பேர் சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஸோ இனிமேலாவது நீங்கள் அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. கொத்தவரங்காய் வாரத்தில் ஒரு தடவையோடு சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.